இன்றைக்கி நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்குங்க. முக்கியமாக சில பரிகார ஸ்தலங்கள் இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். எந்தது ஒரு பிரச்சனைக்கு எந்தது ஒரு ஸ்தலம் போகணும், எந்தது ஒரு பிரச்சனைக்கு எந்தது ஒரு தினத்தில் எந்தது ஒரு ஸ்தலம் போனால் உங்கள் பிரச்சனைகள் தீரும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதுலேயும் குறிப்பாக கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோ போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசிக்காரவங்க 2022 அக்டோபரில் இருந்து 2023 டிசம்பர் வரைக்குமே பல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறதையும் பல பிரச்சனைகளை சந்திச்சுருந்துருப்பீங்க. அதுலேயும் மனசளவுலையும் சரி பொருளாதாரத்துலேயும் சரிங்க பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல மன அழுத்தங்களையும் நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க. நல்லது செய்ய போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறது நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாற்றமும் சுபிட்சமும் கிடைக்காதா, ஒரு நல்லதொரு விஷயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கீங்க. 2024 ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு டேர்ம், முக்கியமான ஒரு வாழ்க்கை, முக்கியமான திருப்பு முனையை நிச்சயமாக ஏற்படுத்துங்க. முதல்ல என்ன செய்வீங்க அப்படின்னா, உங்களுக்காக சில பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோங்க. இந்த ஒரு ஸ்தலங்களில் உங்களுக்கு என்னதொரு பிரச்சனை இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லா கோவிலுக்கும் போனாலுமே இன்னமும் விசேஷம் தாங்க. குடும்பத்துக்காக குடும்ப பாரத்தை முழுவதுமாக சுமந்து கொண்டு வாழ்க்கையில் பல இன்னல்களையும் அந்த பல மன வருத்தங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்க நீங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். முதல் கோவில், ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுமே இந்த ஒரு கோவிலுக்கு அவசியமாக போயிட்டு வாங்க. இந்த கோவில் பெயர் என்ன அப்படின்னா திருவையாறு ஐயாரப்பர் கோவில். இது சிவாலயம். இந்த ஐயாரப்பர் கோவிலுக்கு போவதால் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதொரு விஷயம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய படிப்பு முதல்ல நல்லா இருக்கணும், அவங்களுடைய நாலேஜ் நல்லா இருக்கணும், பேசக்கூடிய திறன் உள்ளவங்க, இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி பழகணும், யார் நமக்கு உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தெரியுது பாருங்கள். இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த ஒரு கோவிலுக்கு போகணும். ஐயாரப்பர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தினங்களில் துலாம் ராசி அன்பர்கள் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கும்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கோவில். இது ஒரு கோவிலுக்கு போக போக உங்களுக்கு பல மாற்றங்கள், பல சந்தோஷங்கள், பல மகிழ்ச்சிகள், படிப்புலையும் சரி, நீங்கள் ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறீங்க, ஒரு கேட் எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க, அரசாங்க தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள், நல்லதொரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய துலாம் ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளவு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அற்புதமான கோவில் இந்த ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். அடுத்து இரண்டாவது கோவில் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. மனசில் பாரங்கள் இருந்தாலும் உடல் பெருசாக ஒத்துழைக்காது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உடல் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய உடல் அப்படிங்கிறத தாண்டி மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்திருக்கும். மனசில் அவ்வளோ ஒரு வருத்தம் இருந்திருக்கும், அவ்வளோ ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும். உங்கள் உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் இது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அறுபடை வீட்டில் ஒன்றான திருத்தணி முருகன் ஆலயம் சென்று வாங்க. இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கும் போது ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்குமே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்ததொரு விஷயங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கோ, எங்கே மனக்கவலை இருக்கோ, எந்ததொரு இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்றீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவுமே பெஸ்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு கடவுளாக முருகப்பெருமான், அதுலேயும் திருத்தணி முருகப்பெருமான் உங்களுக்கு முழுவதுமாக துணை இருப்பாருங்க. அடுத்து மூன்றாவது கோவில். இந்த மூன்றாவது கோவில் எது அப்படின்னா வேலை வாய்ப்பு. இது பெரிய விஷயம் இல்லைங்களா? துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஒரு சிலர் ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களுடைய குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு மனசில் ஒரு வலி இருக்கும், வேதனை இருக்கும். அந்த
வேலைக்கு போகிற இடத்துலையுமே சில அசிங்கம், அவமானம் இது எல்லாமே கூட இருக்கும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், நம்ம சம்பாதிச்சு வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தலை அப்படின்னாலும் பரவாயில்ல, வேலையில் என்னதொரு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்குமே உழைப்புக்கேற்ற ஊதியம் பெருசாக இருக்காது. தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைச்சா கூட வீட்டில் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க. என்ன நீங்கள் பெருசாக வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுலேயும் சில பெண் துலாம் ராசி அன்பர்களை சந்தேகப்படுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையுமே ஊசியில் குத்துற மாதிரி வலிக்கும். அவங்க உடல் உழைப்பை அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்கள சொல்லும் வார்த்தைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய வேலைக்கு தடைக்கற்களாக இருக்குது. இந்த நிலைமை எல்லாமே மாறணும். தன்னுடைய காதலை நல்லதொரு சொற்கள் கேட்கணும். தன்னுடைய பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலணும். நம்ம வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்ல ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுமே கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஒரு கோவில் எது அப்படின்னா ஆனைமலை மாசாணியம்மன் கோவில். இந்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுமே முழுவதுமாக நீங்குங்க. உங்களுக்கு யார் வேலையில் என்னதொரு குடைச்சல் என்னதொரு பிரச்சனை கொடுத்தாலும் சரிங்க, எந்த லெவலில் உங்களை கூட்டிகிட்டு போய் நிறுத்தியிருந்தாலும் சரி, அது எல்லாமே உடைச்சி அதில் வெற்றி பெற்று நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு தித்திக்கும் காலமாக மாசாணியம்மன் உருவாக்குவாங்க. ராகு கால நேரத்தில் என்றைக்கு இருந்தாலும் சரிங்க, வாரத்தில் 7 நாளில் எந்த ஒரு தினத்தில் வேணாலும் போகலாம். ஆனால் நீங்கள் போகக்கூடிய தினத்தில் ராகு கால நேரத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க. கரெக்டாக ராகு கால நேரத்தில் அம்மன் கோவிலில் நின்று மாசாணி அம்மனை நீங்கள் வணங்கும் போது ஒரு 5 நிமிடம் பாருங்கள், உங்களுடைய மனசில் இருந்த பிரச்சனை எல்லாமே பறந்து போயிடும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு கோவிலுங்க. அடுத்தது நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். திருமணம் அப்படிங்கிறது டஃப்பான ஒரு காலகட்டமாக நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். துலாம் ராசிக்காரவங்க போகாத ஊர் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது. ஆனால் திருமணம் நடந்திருக்காது. இன்னும் ஒரு சில துலாம் ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை போர் அடிச்சிடும். ஏன்னா அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்களுக்கு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க. அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் வலிகளையும் வேதனைகளையுமே கொடுக்கும்போது எதற்காக நம்ம வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், ஏன் இப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமண வாழ்க்கையை பற்றி நினைக்கிறாங்க இல்லைங்களா. அந்த ஒவ்வொரு துலாம் ராசி என்பவர்களுடைய வலி வேதனைகளுமே மாறணும். திருமணம் அப்படிங்கிறது சுபமாக முடியணும். திருமண தடைகள் நீங்கணும். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாதன் பெருமான செவ்வாய்க்கிழமை தினத்தில் செவ்வாய் ஓரை நேரத்தில் வணங்குங்க. இப்படி செய்யும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் இருக்கவே இருக்காது. அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி 7வது ராசி களத்திர ஸ்தானம். களத்திர காரகனே உங்களுடைய ராசி அதிபதி தாங்க. களத்திர ஸ்தானமான உங்களுக்கே திருமணம் ஆகாமல் இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக, ஏன் அவ்வளோ ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அடுத்து நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் பணம், பொருளாதாரம். இந்த இரண்டுமே ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்குமே இன்றைய ஒரு காலகட்டத்தில் முக்கியமான விஷயம். பணம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை வச்சு தான் வட்டமே போட முடியும். அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு விடிவு காலம் பிறக்கணும் இல்லைங்களா. பிரச்சனைகள் நீங்கணும், மன திருப்தி கிடைக்கணும், வரவேண்டிய பணம் வந்து சேரணும், கொடுக்க வேண்டிய பணத்தை நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்ததொரு வாக்கு ஸ்தானம் பழிக்கணும். வியாபாரம், பொருளாதாரம் இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். நமக்கு வாழ்க்கையில் பல நல்லதொரு விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கணும். பொருளாதார அபிவிருத்தி உண்டாகணும். நிறைய பேர் வச்ச வேலை வாங்குகிறோம், ஆனால் நமக்கு லாபம் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மி தாங்க. தொழிலாளியோட சண்டை, தொழிலாளர்கள்ட்ட அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க. வேலையில் அடுத்தவங்களுடைய பொறாமை, கண் திருஷ்டி நிறைய இருக்குது. இந்த எல்லாத்தையுமே பணமும் பொருளாதாரமும் நல்லதொரு முன்னேற்றம், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கணும். நம்ம தொழில் அபிவிருத்தி அடையணும், தொழில் சிறப்படையணும் அப்படின்னு நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா திருவள்ளியங்குடி கொல்லாவில்லி ராமர் ஆலயம்.
108 திவ்ய தேசங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம் இது. இந்த ஒரு கோவில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க. காலையில் 8 மணியில் இருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். மாலை வேளையில் 4 மணியில் இருந்து 7 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும். ஸோ இந்த ஒரு கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். சுக்கிர ஓரை நேரத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9 இருக்கும். ஆனால் கோவில் திறப்பு டைமு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து முடிஞ்சால் போயிட்டு வாங்க. சுக்கிர ஓரை நேரத்தில் போக முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் வெள்ளிக்கிழமை தினத்தில் இது ஒரு கோவிலுக்கு துலாம் ராசி என்பவர்கள் போயிட்டு வருவது என்பது நிச்சயமாக சிறப்பை